ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களானது மாறுபட போகுது. அதாவது அந்த நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ அதனுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மிதுன ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விசேஷங்களானது நடைபெற உள்ளன. அதுவும் பிப்ரவரி 15ஆம் தேதி அன்று மகா சிவராத்திரி ஆனது நடைபெற இருக்கிறது. 4 கால பூஜைகளுக்கு தரிசனம் செய்வது, பசு நெய் இந்த மாதிரி நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது, அன்னதானத்திற்கு உதவி செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. மிதுன ராசி நேயர்கள் இந்த ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களானது இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் பயணங்கள் சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி மற்றவர்களிடம் தேவையில்லாதவற்றை பற்றி பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. பேருந்துகள் ரயில்களில் பயணம் செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது, தேவையில்லாதவற்றை பற்றி பேசுவதை பற்றி நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. பெரிய அளவுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. நிறைய விஷயங்களில் நன்மைகளானது ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது உள்ளது. காரிய சித்தி மழை, விநாயகர் வழிபாடு நன்மையை கொடுக்கும். பெற்றோர் பெரியோர் ஆகிய ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இரத்த அழுத்தங்கள் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்குங்க. மேலுமே உங்களுடைய ஆரோக்கியத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதீத இரத்த அழுத்தம், குறைந்த இரத்த அழுத்தம், ஹீமோகுளோபின் இது போன்ற பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு திடீரென பார்த்தீங்கன்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகளானது ஏற்படும். வாகனத்தில் செல்லும் பொழுது மிகுந்த கவனத்துடன் பயணிக்க வேண்டுங்க. உரிய விதிமுறைகளை பார்த்தீங்கன்னா கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளினுடைய விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரங்கள், உத்தியோகங்கள், படிப்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்படும். தேவையில்லாத விஷயங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. தொழில் ரீதியாக அதீத கவனமாக இருக்க வேண்டும். வம்பை பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து வாங்காமல் இருப்பது நல்லது. எல்லா விஷயங்களிலுமே பார்த்தீங்கன்னா ஏற்றங்களானது உண்டாகும். மேலுமே உங்களுக்கு யோக பலன்களானது அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதிய அறிமுகத்தில் பார்த்தீங்கன்னா அதீத கவனங்களானது உங்களுக்கு தேவை. மேலதிகாரிகளுடன் பார்த்தீங்கன்னா பணியாற்றுபவர்களிடம் தேவையில்லாத வம்பு வழக்குகளை வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. அரசு துறை அரசியல்வாதிகள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மருந்து மாத்திரைகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது. சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுபவர்களுடன் தொடர்பில்லாமல் பார்த்து கொள்வது நல்லதுங்க. பிள்ளைகளுடைய துணை விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நன்மைகளானது உண்டாகும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகளில் ஏற்றங்களானது காணப்படும். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றிகளும் ஏற்படும். மேலுமே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் தாக்கங்கள், மன அமைதிகளானது குறையும். ஆரோக்கிய தொல்லைகள், கடன் நெருக்கடி, குடும்ப சுமையை அதிகரிப்பதனால எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன வருத்தத்தை உருவாக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அமைதியும் நிதானங்களும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரங்கள் இது. அனுபவஸ்தர்களினுடைய ஆலோசனைப்படி நடந்தால் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா துன்பங்களில் இருந்து விடுதலையை அடைய முடியும். இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா குரு இருக்கின்ற உங்களுடைய ராசிக்கு கேந்திராதிபதியான தோஷங்கள் பெற்ற கிரகம் குரு என்பதனால அவர் வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான். ஜென்ம குருவாக இருப்பதனால இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், வீடு மாற்றங்கள் போன்றவை நிகழுங்க. வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லதுதான். உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரங்களானது கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். சக பணியாளர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குருவினுடைய பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே இந்த ஒரு இடங்களுக்குரிய ஆதிபத்தியங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக நடைபெறும்.
அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட காற்று உங்களுடைய பக்கம் வீச போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால பெரிய யோகங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்பது விதி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது புதாத்திய யோகங்களும் ஏற்படுங்க. அதனால இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்களுமே அஷ்டம சூரியன் பாதிப்புகளானது வந்து குறையக்கூடிய நேரங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். எந்த இடத்தில் இருக்கின்றீர்களோ அந்த இடத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமும் நீங்கள் பெறுவீர்கள். அதேபோல் உங்களுடைய புத்திசாலித்தனங்களும் அனுபவங்களும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க. எந்தவித ஒரு நெருக்கடி வந்தாலுமே அதனை நீங்கள் சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஏற்படும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்களுடைய முயற்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாக்குவார். நினைத்த வேலைகளை நடத்தி தருவார். மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலையும் முடித்து காட்டுவீர்கள். தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் விலகிச் செல்வார்கள். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனும் இப்பொழுது சாதகமாக சஞ்சரிப்பதனால உங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பொருட்சேர்க்கையானது ஏற்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இல்லை இடமாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்க்கையாக வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளும் வந்து பார்த்தீங்கன்னா விலகி விற்பனைகளும் வருமானங்களும் அதிகரித்து காணப்படும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே சாதகமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்திலோ முன்னேற்றத்திலோ தடைகள் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்தாலுமே அவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு இருக்கும். பணியாளர்களுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக தொல்லைகள் இருந்தாலுமே கூட மேலதிகாரியினுடைய ஆதரவானது உங்களுக்கு எப்போதுமே கிடைக்குங்க. சுய தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயங்களானது கிடைக்கும். பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்குங்க. புதிதாக என்ன செய்யலாம் என யோசிப்பீர்கள். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் முடிவுகளானது வரும். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் உறுதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீர்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும். வெளிநாட்டு தொடர்பானது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்குங்க. கடந்த மாதம் வரை குடும்பத்தில் இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு விலகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்நியரால கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சச்சரவானது இப்பொழுது முடிவிற்கு வரும். ஒற்றுமையும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. புதிய இடம், வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றி பெறும். அதே நேரத்தில் உங்களுடைய லாபாதிபதி செவ்வாயும் சகாயஸ்தானாதிபதி சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால அனைத்திலுமே கூடுதல் கவனங்களானது உங்களுக்கு தேவை. பணியாளர்கள் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய பொறுப்பில் கவனமாக இருப்பது, மற்றவர்கள் கூறும்படி வந்து பார்த்தீங்கன்னா செயல்படாமல் நீங்கள் சட்டப்படி செயல்படுத்துவதும் நன்மையை தருங்க. சில வியாபாரிகளுக்கு வருமான வரித்துறையானது விற்பனையை வரித்துறை மூலம் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு. கணக்கு வழக்குகளில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதேபோல் முக்கிய வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா பிறரிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வழிகளை காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுது. ராசிக்குள் வக்ரமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு மனதில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களும் அலைச்சலும் உண்டாகுங்க. செலவுகளும் அதிகரிக்கும் என்றாலுமே அதன் வழியை உங்களுடைய நிலையிலும் நன்மையையும் ஏற்படுத்துவார். உடலில் ஏற்பட்ட பாதிப்பானது விலகும். வீண் வம்பு வழக்குகள் தொல்லைகள் என்றிருந்த நிலைகளானது மாறுங்க. திடீர் வாய்ப்புகளானது தேடி வரும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் போட்டி போட்டு உங்களை முன்னேற்ற பாதையில் நடைபோட வைப்பர் அப்படின்னு தாங்க சொல்லணும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் உடல்நிலையில் கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்துவர். இல்லை என்றால் உங்களுடைய மனதிற்கு சங்கடங்கள் தரக்கூடிய அளவிற்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும் குடும்பத்திலும் சில சம்பவங்களானது நடக்குங்க. தொழிலில் எதிர்பாராத நெருக்கடியானது ஏற்படும். பல வழிகளிலுமே செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் கடும் போட்டிகளானது இருக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கு தாமதமாகும் என்றாலுமே இவற்றை எல்லாமே உங்களால் சமாளிக்கவும் முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாம். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரக்கூடும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. அரசியல்வாதிகளினுடைய தலைமையை அனுசரித்து செல்வதும் நிதானமாக செயல்படுத்துவதும் நன்மையை கொடுக்கும். மாணவர்களினுடைய படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு மன ரீதியாக ஏற்பட்ட சங்கடங்களானது விலகுங்க. வயதானவர்களுக்கு ஏற்பட்ட உடல்நல குறைவுகள் சற்று விலகும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பிறரை வழிநடத்தக்கூடிய திறமைகளானது உங்களிடையே காணப்படுங்க. உங்களுடைய ராசிக்குள் வக்ரமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு மனதில் குழப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துவார். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்குவார். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா
நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது பாசிட்டிவான நிறைய விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்குங்க. ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.